இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீதி கேட்டு நீதிமன்றம் போனவங்க தோத்து போய் சட்டத்தை தான் கையில் எடுத்து ஜெயிக்கணும்னு நினைச்சா எந்த ஒரு சூழ்நிலையை கடக்கணும், அதுக்கு என்னவெல்லாம் பண்ணணும்னு சொல்றது தான் இந்த திரைக்கதை. கதையின் நாயகி மிகப்பெரிய தோல்வியே காணாத வழக்கறிஞரோட மகள். 10 கேஸ் ஜெயிச்சு காட்டு பாப்போம், ஒரு கேஸ் கூட தோக்க கூடாது. அப்போ மகளும் அப்படித்தானே இருக்கணும். தான் அப்பாவோட டீம்ல பார்ட்னர் ஆகணும்னா தொடர்ந்து 10 கேஸ்ல ஜெயிக்கணும்னு அப்பா சொல்ல, மகளும் களத்துல இறங்கி தொடர்ந்து 9 கேஸுகளை தட்டி தூக்குறா. இருந்தாலும் அந்த எல்லா கேஸ்லயும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த அதே நீதிமன்றத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணோட உதவியும் அவ பயன்படுத்திக்கிறா. எனக்கு கேஸ்ல ஹெல்ப் பண்ண முடியுமா? கேஸ் ஜெயிக்கிறதுக்கா இல்ல நியாயம் கிடைக்கிறதுக்கு? ஜெயிக்கிறதுக்கு தான். கேஸுக்கு 10,000, 20,000. அந்த சூழ்நிலையில 10வது கேஸை தோல்வியே காணாத தான் தந்தையோட மோத ரெடியாகும் கதையின் நாயகி அந்த கேஸை எப்படி ஜெயிக்கிறாங்க, கதையின் நாயகிக்கு உதவி பண்ண அந்த பொண்ணோட வாழ்க்கையும் இந்த 10வது கேஸும் ஒரே கட்டத்துல ஒரு நேர்கோட்டில் வரும்போது கதையின் நாயகி என்ன பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சா அமேசான் பிரைம்ல சிஸ்டம்னு தமிழ் டப்ளே இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க.